Hello students, welcome to NEET Biology Tamil. நான் உங்க ஸ்வாதிங்க. இன்னைக்கு என்ன சாப்டர் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் தாங்க பார்க்க போறோம். NCERT கிளாஸ் 12th ஸ்டாண்டர்ட் வந்து ஒன் ஷார்ட் வீடியோவா ஃப்ரம் த செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்ல இருந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸ்ல கொடுக்குறீங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். Okay, next biotechnology and its applications. இப்போ biotechnology deals with industrial scale. Industrial scalesனா என்னப்பா? Large industryல வந்து நம்ம பயன்படுத்துறோம். எதுக்காக? For production of biopharmaceuticals. Biopharmaceuticalsனா என்னப்பா? Vaccines, antibiotics அதெல்லாம் தயாரிக்கிறதுக்கு நம்ம biotechnologyயை வந்து பயன்படுத்துறோம். அதாவது genetically modify பண்ணி ஒரு organismஸை வச்சு நமக்கு தேவையான antibiotics and also vaccinesலாம் தயார் பண்ணிக்கிறோம். And biological using genetically modified microbes, fungi and plants and animals. In application it includes இந்த biotechnology and its applicationsல எதுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா therapeutics பா. therapeutics அப்படின்னா என்ன? ஏதாவது ஒரு டிசீஸ்னா அதை ட்ரீட் பண்றதுக்கு இந்த biotechnology பயன்படுது. And also diagnostics, ஏதாவது ஒரு டிசீஸை கண்டுபிடிக்கிறதுக்கும் இந்த biotechnology நம்ம பயன்படுத்துறோம். And genetically modified crops, அதாவது ஜெனட்டிக்கலா ஒரு கிராப்ஸ் ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா அதை ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணி எதுக்கு அக்ரிகல்ச்சருக்கு பயன்படுத்துறோம். அண்ட் ஆல்சோ ப்ராசஸ்டு ஃபுட் தயாரிக்க அண்ட் பயோரெமெடியேஷன் அப்படின்னா என்னப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கெமிக்கல்ஸ் ஏதாவது பெஸ்டிசைட் நம்ம வயல்வெளிகளில் பயன்படுத்தும் போது கண்டிப்பாக என்விரான்மெண்ட்க்கும் பொல்யூஷன் இருக்கும். அந்த சாயிலுக்கு பொல்யூஷன், அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்ற இன்செக்ட்ஸ்க்கும் பொல்யூஷன் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இதுக்கான ஒரு ரெமெடியாக தான் இந்த பயாலஜிக்கல் மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸை நம்ம அக்ரிகல்ச்சரில் பயன்படுத்துகிறோம்னு சொல்கிறாங்க. ஓகே, அண்ட் ஆல்சோ வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்க்கும் இந்த பயோடெக்னாலஜி அண்ட் ஆல்சோ எனர்ஜி ப்ரொடக்ஷன்ஸ் இது எல்லாத்துக்குமே நம்ம இந்த பயோடெக்னாலஜியை பயன்படுத்துகிறோம்ப்பா. ஓகே, the main 3 critical research areas of biotechnology includes Number 1, providing the best catalyst in the form of improved organism, usually a microbes or a pure enzyme. இப்போ பயோடெக்னாலஜிக்கு நம்ம ஒரு என்சைமை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா டெக்னாலஜிக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த என்சைம் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட் கேட்டலிஸ்ட்னா என்ன? என்சைம், அதாவது ஒரு ப்ராசஸை வந்து தூண்டுறது, அதை தான் வந்து ப்ரொவைடிங் த பெஸ்ட் கேட்டலிஸ்ட்டை வந்து நம்ம பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பயோடெக்னாலஜிக்கல் ப்ரொசீஜருக்கு கிரியேட்டிங் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ், அதாவது அதே மாதிரி அந்த கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகிறதுக்கு தேவையான ஆப்டிமல் கண்டிஷன்ஸ்னா என்னப்பா? கரெக்டான டெம்பரேச்சர், pH, அதுக்கான சப்ஸ்ட்ரேட், இதெல்லாம் வந்து ஆப்டிமல் கண்டிஷன்ஸை கொடுத்தாதான் அந்த கேட்டலிஸ்ட் சரியான முறையில் வந்து ஆக்ட் பண்ணி நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை கொடுக்கும். இப்போ கிரியேட்டிங் ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் த்ரூ இன்ஜினியரிங் ஃபார் எ கேட்டலிஸ்ட் டு ஆக்ட், அதாவது ஆப்டிமல் கண்டிஷன்ஸ் கொடுத்தாதான் அந்த கேட்டலிஸ்ட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங். இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து நல்ல கேட்டலிஸ்ட்டும் கொடுத்துட்டோம், நல்ல ஆப்டிமல் கண்டிஷன்ஸும் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங்னா என்னப்பா? ஃபில்ட்ரேஷன் அண்ட் பியூரிஃபிகேஷன் பண்ணி நிறைய கிளினிக்கல் ட்ரையல்ஸ் பண்ணி தான் ஹியூமனுக்கு பயன்படுத்துறது. இதுதான் டவுன் ஸ்ட்ரீம் ப்ராசஸிங் சொல்றாங்க. இதுதான் the 3 critical areas in the biotechnology. பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி ஒரு ஹியூமன் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணணும். எப்படி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா பை ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது நல்ல ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸ் மூலமாகவும் நல்ல ஹெல்த் மூலமாகவும் ஹியூமன் லைஃபை வந்து அதிகப்படுத்துறாங்க பயோடெக்னாலஜியை பயன்படுத்தி. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் இன் அக்ரிகல்ச்சரில் பயோடெக்னாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸ் வந்து எப்படி பண்றாங்க? அதாவது ப்ரொடக்ஷன் கேன் பி இன்க்ரீஸ்டு பை, பொதுவாக நம்ம உணவு ப்ரொடக்ஷன்ஸ், அதாவது உணவு உற்பத்தியை எப்படி நம்ம அதிகரிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மெயின் காரணங்கள் மூலமா அதிகரிக்கிறோம். ஒன்னு அக்ரோகெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். அக்ரிகல்ச்சர்னா என்ன? அக்ரோகெமிக்கல் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்ஸ்னா என்ன? கெமிக்கல்ஸை பயன்படுத்தி, அதாவது ஒரு பூச்சிக்கொல்லி மருந்தோ இல்ல உரம் மருந்தோ பயன்படுத்தி நம்மளுடைய விவசாயத்துல உணவு உற்பத்தியை அதிகமாக்குறோம். ரெண்டாவது முறை பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர்ஸ்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பூச்சிக்கொல்லி மருந்தோ உர மருந்தோ பயன்படுத்தாம இயற்கை, இப்போ புண்ணாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி மாட்டு சாணம், இதெல்லாம் வந்து உரமா வந்து பயன்படுத்துறது. இது வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. வயல்ல தவளை இருக்குன்னா பாம்பை விட்டு கண்ட்ரோல் பண்றது, இதெல்லாம் வந்து ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், அதாவது எதுவுமே யூஸ் பண்ணாம இயற்கையான முறையில வந்து விவசாயம் பண்றது. இது மூலமா உணவு உற்பத்தியை அதிகரிக்கிறாங்க. மூணாவது பாத்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர்னா என்ன? மருந்தோ உர மருந்தோ பயன்படுத்தாம அந்த ஜெனட்டிக்கலா ஜீன் மூலமா அந்த பிளான்ட்டவே வந்து மாடிஃபை பண்ணி
அந்த இன்செக்ட்டுக்கு பெஸ்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக செயல்பட வைக்கிறது. ஓகேவா, இதுதான் வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் கிராப் பேஸ்ட் அக்ரிகல்ச்சர். அப்போ இந்த 3 ப்ராசஸ் மூலமாக பொதுவாக நம்ம ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸை அதிகப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ஓகே இப்போ கிரீன் ரெவல்யூஷன் சக்செட் இன் ட்ரிப்ளிங் த ஃபுட் சப்ளை. கிரீன் ரெவல்யூஷன்ஸ் வந்து அதனுடைய ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸை 3 மடங்காக அதிகரிச்சும் கூட இப்போ இருக்கக்கூடிய க்ரோயிங் பாப்புலேஷன்ஸ்க்கு அந்த ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பத்தலப்பா. அப்போ இன்க்ரீஸ் இன் த ஃபுட் ப்ரொடக்ஷன் மெனி ஃபோல்ஸ். அப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸை அதிகப்படுத்தணும் அப்படின்னா நிறைய முறைகளில் கையாளுறாங்க. பை யூசிங் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். பெட்டர் மேனேஜ்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ்னா என்ன? பெட்டர் இரிகேஷன்ஸ் கொடுக்கறது, அதுக்கு நல்ல உரம் கொடுக்கறது. வேற எதை பயன்படுத்தி ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸை அதிகமாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரோகெமிக்கல்ஸ். அக்ரோகெமிக்கல்ஸ்னா மருந்துகள்ப்பா, அதாவது பூச்சிக்கொல்லி மருந்தை தெளிக்கிறது. அண்ட் ஆல்சோ ஃபர்டிலைசர்ஸ். ஃபர்டிலைசர்ஸ் அப்படின்னா என்னப்பா? உரமருந்து அண்ட் பெஸ்டிசைட்ஸ். இதெல்லாம் பயன்படுத்தி ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸை இன்னமும் அதிகரிக்க பார்க்குறாங்க. இப்போ ஃபர்தர் இன்க்ரீஸ் இன் ப்ரொடக்ஷன் இஸ் நாட் பாசிபிள் பை தீஸ் மெத்தட்ஸ். ஆனால் இந்த முறைகளை பயன்படுத்தி இன்னமும் ஃபுட் ப்ரொடக்ஷன்ஸை அதிகப்படுத்த முடியல. ஏன் அப்படின்னா டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த கெமிக்கல்ஸோ ஃபர்டிலைசர்ஸோ வாங்குறதுக்கு தேவையான பணம் வந்து பற்றாக்குறையா இருக்கு. அப்ப இதை ஓவர் கம் பண்ணணும். டு ஓவர் கம் திஸ், இதை ஓவர் கம் பண்றதுக்காக தான், அதாவது நம்ம இந்த மாதிரி அக்ரோ கெமிக்கல்ஸ் போடுறது, ஃபர்டிலைசர் போடுறது, பெஸ்டிசைட்ஸ் போடுறது, இதுக்கு பதிலாக நம்ம ஓவர் கம் திஸ், இதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப் இஸ் யூஸ்ட். அதாவது ஜெனட்டிக்கலா ஒரு பிளான்ட் இருக்கு அப்படின்னா அந்த பிளான்ட்டை ஜீன்ல மியூட்டேஷன்ஸ் பண்ணி கெமிக்கல், அதாவது அக்ரோ கெமிக்கல்ஸ் பயன்படுத்தாம, பெஸ்டிசைட்ஸ் பயன்படுத்தாம, ஃபர்டிலைசர் பயன்படுத்தாம அந்த பிளான்ட்டினுடைய ப்ரொடக்ஷன்ஸ் வந்து அதிகப்படுத்துறது. ஓகேவா, இப்போ பிளான்ட், பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் அனிமல்ஸ் whose genes have been altered by manipulation or call. இப்போ ஒரு பிளான்ட் இருக்கு, அந்த பிளான்ட்டினுடைய ஜீனை மாடிஃபை பண்றது, இல்ல பாக்டீரியா இருக்கு, இல்ல ஃபங்கை இருக்கு, இல்ல அனிமல்ஸ் இருக்கு, இதோட ஜீன்ஸ் எல்லாம் வந்து மாடிஃபை பண்றாங்க. have been altered by manipulation, நம்ம வந்து ஆல்டர் பண்றது. இதுக்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ், GMO அப்படின்னு கேட்பாங்கப்பா. இப்போ GMO அப்படின்னா என்ன? ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ், அதாவது ஒரு பிளான்ட்டோ, பாக்டீரியாவோ, ஃபங்கையோ, அனிமல்ஸோ இதோட ஜீனை மாடிஃபை பண்ணி நமக்கு தேவையான ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கெயின் பண்றது. இதுக்கு பேரு தான் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஆர்கானிசம்ஸ். ஓகே, இப்போ GM plants have many applications. plants have many applications. நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட்ஸ்ல வந்து இருக்குப்பா. அது என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் have, ஜெனட்டிக்கலி மாடிஃபை ஆன ஒரு கிராப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மோர் டாலரன்ஸ் டு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸஸ். ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸஸ்னா என்ன? சச் அஸ் கோல்டு, ட்ரவுட், செலினிட்டி அண்ட் ஹீட். இப்போ கிரிட்டிக்கலாக ஒரு பிளான்ட்டை மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா அது கோல்டு காலத்துலேயும் சரி, ட்ரவுட் வறட்சியான காலத்துலேயும் சரி, செலினிட்டி ஹை உப்புத்தன்மை நிறைந்த இடத்துலையும் சரி, ஹீட்டான இடத்துலையும் சரி அந்த பிளான்ட் வந்து ஸ்டேபிளாக நல்லா வளரும், நம்மளுக்கு நல்ல ப்ரொடக்ஷன்ஸ் வந்து கொடுக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இன்செக்ட் ஆர் பெஸ்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆமாம், இப்போ ஜெனட்டிக்கலாக ஒரு பிளான்ட்டை நம்ம மாடிஃபை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க தேவையில்லை, பெஸ்டிசைட்ஸ் அடிக்க தேவையில்லை. ஏன்னா அதில் இன்செக்டோ அண்ட் பெஸ்ட்டை கொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டியோடைய அந்த பிளான்ட் வந்து க்ரோ ஆகும். ஓகேவா, மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா ரெடியூஸ்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ். அது என்னப்பா போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அறுவடைக்கு அப்புறம், ஹார்வெஸ்ட் அப்படின்னா அறுவடைக்கு அப்புறம் இருக்கக்கூடிய இழப்புகளை தடுக்கக்கூடியதா இருக்கணும்னு சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டு தக்காளி சொல்லுவோம்ல, அந்த நாட்டு தக்காளி இப்போ நம்ம 2வது நாள் நம்ம அறுவடை பண்ணிட்டோம் அப்படின்னா 3வது நாளே அதை வித்துறணும். 5வது நாள் பார்த்தீங்கன்னா அது கம்ப்ளீட்டா அழுகி போயிடும். அப்ப எவ்வளவு லாஸ், விவசாயிகளுக்கும் லாஸ், ஈவன் பொதுமக்களுக்கும் லாஸ்ல. அப்ப இதுக்கு பதிலாக என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜெனட்டிக்கலா மாடிஃபை பண்ணி அந்த டொமேட்டோவினுடைய அந்த தோல் இருக்குல்ல அது வந்து திக்கனா இருக்கிற மாதிரி மாத்திட்டாங்க. ஸோ அதை நிறைய நாள் வந்து நம்ம வச்சு பயன்படுத்துற மாதிரி இருக்கு. எஸ், அப்ப ரெடியூஸ்ட் போஸ்ட் ஹார்வெஸ்ட் லாசஸ்க்கு இந்த பயோடெக்னாலஜி ப்ரொசீஜர் வந்து பயன்படுது. அண்ட் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் ஏர்லி எக்ஸிக்யூஷன் ஆஃப் த ஃபர்டிலிட்டி ஆஃப் த சாயில். அது மட்டும் இருக்கக்கூடிய எல்லா உரத்தையும் வந்து இது எக்ஸிக்யூட் ஆகாம இது பாதுகாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் என்ஹான்ஸ் த நியூட்ரிஷனல் வேல்யூ. என்ஹான்ஸ் த நியூட்ரிஷனல் வேல்யூனா என்னப்பா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு மேஜர் அமௌண்ட் அதில் கார்போஹைட்ரேட் தான் இருக்கு அப்படின்னு தெரியும். நம்ம ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் விட்டமின் ஏ என்ரிச்டான ரைஸ், இதே ரைஸ்ல விட்டமின் ஏ ப்ரொடியூஸ் பயோடெக்னாலஜிக்கல் முறைப்படி அந்த ரைஸ் பிளான்ட்ல பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு விட்டமின் ஏ என்ரிச்டான ரைஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா, டெக்னாலஜிக்கல் முறையை பயன்படுத்தணும் அப்படின்னா கிராப் ஃபீல்ட்ஸ்ல நம்மளுக்கு என்னென்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது நமக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, has to be used to be
டெய்லர் மேட் பிளான்ட்ஸ். டெய்லர் மேட் பிளான்ட்ஸ் அப்படின்னா என்னப்பா, ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட்ஸ் தான் டெய்லர் மேட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் நம்மளுக்கு ஸ்டார்ச் தயாரிக்கிற, ஃபியூல் தயாரிக்கிற அண்ட் ஆல்சோ ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் தயாரிக்கிறதுக்கு இந்த ஜிஎம் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் பிளான்ட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இப்போ ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜவ்வரிசிலாம் பார்த்தீங்கன்னா லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் இப்போ யூஸ்வலாக வந்து ஸ்டார்ச் நம்மளுக்கு பொட்டேட்டோ அண்ட் ஆல்சோ மரவள்ளிக்கிழங்கு அண்ட் நம்மளுடைய ரைஸில் வந்து கிடைக்கும். அப்போ ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணாத சில பிளான்ட்ஸில் ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ண வச்சு அதை லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் ஸ்கேலில் பயன்படுத்துகிறாங்கப்பா. டெக்னாலஜியை பயன்படுத்தி சில பிளான்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸாக வந்து மாற்றுறது. அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா ஒரு டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுப்பா. இந்த டாக்ஸின் பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலர் இன்செக்டை மட்டும் கில் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த பேசிலஸ் துரிஞ்சினஸ் டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணது இல்லையா, இந்த ஜீனை எடுத்து இந்த பிளான்ட்ல வந்து செலுத்திடுவாங்க. எஸ், அப்போ இந்த பிளான்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் இன்செக்ட்டுக்கு வந்து ரெசிஸ்டன்ஸாக வந்து மாறிடும். அதாவது நம்ம வந்து தனியாக வந்து பெஸ்டிசைடே தெளிக்கவே தேவையில்லை. பயாலஜிக்கல் அப்ளிகேஷன்ஸில் ரொம்ப முக்கியமாக இப்போ பார்க்குறது என்ன அப்படின்னா, ஒரு பிளான்ட்டை வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டாக மாற்றுறது. எப்படி ஒரு பிளான்ட்டை பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டாக மாற்றுறது? பெஸ்ட்னா என்னன்னு தெரியும்லப்பா, ஒரு இன்செக்ட் ஒரு பிளான்ட்டில் டிசீஸை காஸ் பண்ணும், அதுக்கு பேர் தான் நம்ம பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த பிளான்ட்டவே வந்து பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்டாக எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்க்கலாம். அப்படி மாற்றணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெஸ்டிசைட் அடிக்க வேண்டிய தேவைகள் இருக்காது. பெஸ்டிசைட்னா என்னப்பா, பூச்சிக்கொல்லி மருந்து அடிக்க தேவை இருக்காது. அப்போ அதுக்கான ரெமெடி தான் என்ன சொல்கிறாங்கன்னா பயோடெக்னாலஜியில் இப்போ பேசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாப்பா. இந்த பாக்டீரியா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. எஸ், இந்த டாக்ஸினுக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிடி டாக்ஸின். பிடினா ஒன்றும் இல்லை, பேசிலஸ் துரிஞ்சினஸ், அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் பிடி டாக்ஸின். ஓகேவா? இந்த டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை இந்த பாக்டீரியாவில இருந்து வித்ட்ரா பண்றாங்க. ஓகேவா? இந்த ஜீனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் பிளான்ட்ஸ்ல வந்து செலுத்திடுறாங்க. அப்ப செலுத்தினா என்ன ஆகும், இந்த பிளான்ட்டே வந்து ரெசிஸ்டன்ட் டு த இன்செக்ட்டுக்கு மாறிடும். ஆமா தானே? இப்ப பிளான்ட் க்ரோ ஆகும்போது அதுக்குள்ள உள்ள இந்த பிடி டாக்ஸின் ஜீனும் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள வந்து மல்டிப்ளிகேஷன் ஆயிட்டே இருக்கும். அப்ப ஏதாவது ஒரு பூச்சி வந்து இதை கடிச்சது அப்படின்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு பூச்சிக்கொல்லி மருந்தே தேவையே கிடையாது, இதை சாப்பிட்டாலே அது செத்து போயிடும். எஸ், அப்ப அந்த பிளான்ட்டே வந்து ரெசிஸ்டன்ட் டு த இன்செக்ட்டுக்கு மாத்துறாங்க. இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன சொல்றாங்க அப்படின்னாப்பா பயோபெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோபெஸ்டிசைட் அப்படின்னா என்ன, நம்ம பயாலஜியா பயன்படுத்துறோம். பயாலஜினா என்ன, ஒரு லிவிங் ஆர்கானிசம்ஸ் ஆன பாக்டீரியா பேசிலஸ் துரிஞ்சினஸ்னுடைய ஜீனை இதுல செலுத்துறோம். அதனால இதுக்கு வந்து பெஸ்டிசைட் அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டி வந்து வந்துருது. ஓகேவா? அதனால இதை பயோபெஸ்டிசைட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே, இந்த பேசிலஸ் துரிஞ்சினஸ் ஜீன் பிடி டாக்ஸின் ஜீனை வேற என்னென்ன பிளான்ட்டுக்கு நம்ம பயன்படுத்துறோம், இதை கண்டிப்பா வந்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்கப்பா. என்னென்ன பிளான்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிடி காட்டன், அதாவது பருத்தி செடியில பயன்படுத்துறாங்க. கார்ன் அப்படிங்கிறது என்ன, மக்காசோளம், ரைஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ அண்ட் சோயாபீன். அப்ப இந்த 6 பிளான்ட்ஸ்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிடி டாக்ஸின் ஜீனை பயன்படுத்தி பயோபெஸ்டிசைடா பயன்படுத்துறாங்க. அதாவது இது மூலமா அவங்க பெஸ்டிசைட் அடிக்காம அந்த பிளான்ட்டையும் என்விரான்மெண்ட்டையும் சேவ் பண்றாங்க. பிடி காட்டன் வந்து பார்க்கலாம்ப்பா. இப்போ நம்ம என்ன சொன்னோம், பிடி டாக்ஸின் ஜீனை, அதாவது பேசிலஸ் துரிஞ்சினஸ் டாக்ஸின் ஜீனை வந்து நம்ம ஒரு 6 பிளான்ட்ஸ்க்கு பயன்படுத்தணும்ல. இதுல நம்ம ஒரு பிளான்ட் பார்க்கலாம், காட்டன். பருத்தி செடியில இதை எப்படி பயன்படுத்துறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ பேசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படிங்கிற ஒரு பாக்டீரியா தட் ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன்ஸ் டு கில் சர்டன் இன்செக்ட்ஸ். ஒரு பர்டிகுலரான இன்செக்டை மட்டும் கில் பண்ணக்கூடிய ப்ரோட்டீனை இந்த பாக்டீரியா வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுப்பா. ஓகே, என்னென்ன இன்செக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெபிடோப்டெரன்ஸ். லெபிடோப்டெரன்ஸ்னா ஆர்மி worm, ஸோ டொபாக்கோ பட் worm, இது ரெண்டும் சேர்ந்ததுதான்ப்பா லெபிடோப்டெரன்ஸ். அதை கில் பண்ண இந்த பிடி டாக்ஸின் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் ஆல்சோ சீலோப்டெரன்ஸ் அப்படிங்கிறது பிட்டில்ஸ், வண்டுப்பா. அண்ட் டிப்டோட்ரென்ஸ் அப்படிங்கிறது ஃப்ளைஸ் அண்ட் மஸ்கிட்டோ. அப்ப இந்த இன்செக்ட் எல்லாமே கில் பண்றதுக்கு இந்த பிடி டாக்ஸின் ஜீன் வந்து பயன்படுது. இப்போ பேசிலஸ் துரிஞ்சினஸ் ப்ரொடியூஸ் எ புரோட்டீன் கிறிஸ்டல் கண்டெய்னிங் எ டாக்ஸிக் புரோட்டீன் இன்ஆக்டிவேட்டட் ஸ்டேட். அப்ப பேசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படிங்கிற பாக்டீரியா ஒரு டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்றோம்ல, ஆனா அந்த பாக்டீரியாவை அதை கொல்லுமா அப்படின்னு கேட்டா கொல்லாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு இன்ஆக்டிவேட்டட் ஃபார்ம்ல வந்து தான் செக்ரேட் ஆகுது. இப்போ வந்து பிடி காட்டன். பிடி காட்டன்னா என்னப்பா, பேசிலஸ் துரிஞ்சினஸ் டாக்ஸின் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பருத்தி செடி. எஸ், இதுல வந்து நம்ம ஜெனட்டிக்கலா எதை வந்து செலுத்திருக்கோம் அப்படின்னா பேசிலஸ்
பேசிலஸ் துரிஞ்சினஸ் டாக்ஸின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீனை இந்த காட்டன் பிளான்ட்ல வந்து நம்ம வந்து செலுத்திட்டோம். ஓகேவா? அப்ப இந்த பருத்தி செடி பாத்தீங்கன்னா டாக்ஸினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த டாக்ஸின் பாத்தீங்கன்னா புரோட்டீன் கிறிஸ்டல்ஸா வந்து இருக்கும்பா. அப்ப இந்த டாக்ஸின் பாத்தீங்க அப்படின்னா அந்த பருத்தி செடியை ஒன்றும் பண்ணாதா அப்படின்னா ஒன்றும் பண்ணாது. ஓகேவா? இது வந்து ஒரு இன்ஆக்டிவேட்டட் புரோட்டீனா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஒன்ஸ் அந்த இன்செக்ட் பார்த்தீங்க அப்படின்னா அந்த காட்டன் செடியை பைட் பண்ணும்போது, அந்த பருத்தி செடியை வந்து ஏதாவது ஒரு பார்ட்ஸை பிடிச்சு சாப்பிடும்போது அந்த இன்செக்டினுடைய கட் வயிற்றுக்குள்ள இந்த டாக்ஸின் வந்து போயிரும்பா. ஓகேவா? இப்போ அந்த கட்டில் அந்த டாக்ஸின் போனதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னோம், இன்ஆக்டிவேட்டட் டாக்ஸின் தானே ப்ரொடியூஸ் ஆகும்னு சொன்னோம். அந்த இன்செக்டினுடைய கட்டில் போனதுக்கப்புறம் தான் அந்த டாக்ஸின் வந்து ஆக்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த அல்கலைன் pH ஆஃப் த கட். அல்கலைன் pHனா என்ன? pH வந்து above 7. அப்பதான் வந்து அந்த இன்ஆக்டிவேட்டடான அந்த டாக்ஸின் வந்து ஆக்டிவேட்டடா மாற ஆரம்பிக்குது. அப்ப ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த கட்டுனா என்னப்பா, அதனுடைய அந்த உணவுக்குழல் இருக்குல்ல, அதுல பாத்தீங்கன்னா கிரியேட்டிவ் போர், அதாவது ஒரு துளை மாதிரி போட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் செல் வந்து ஸ்வெல்லிங் ஆகி ஃபைனலா லைசிஸ், அதாவது செல் ஸ்வெல்லிங் செல் லைசிஸ் ஆகி ஃபைனலா அந்த பூச்சி வந்து செத்து போயிடும். ஓகேவா? இது வந்து இன்செக்ட் ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பர்டிகுலர் இன்செக்ட்ஸ்க்கு மட்டும்தான் இது வந்து ஸ்பெசிஃபிக்கா இருக்கும்பா. மற்ற இன்செக்ட்ஸை இது ஒன்றும் பண்ணாது. ஓகே, இப்போ இந்த பிடி டாக்ஸின் பேசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படிங்கிற பாக்டீரியா அந்த டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுதுல, அந்த ஜீனுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிரை ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. கிரை ஜீன் அப்படின்னா என்ன? இந்த புரோட்டீன் வந்து கிறிஸ்டலைஸ்டா இருக்குல்ல, அதனால இதுக்கு பேரு கிரை ஜீன் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பாக்டீரியாவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜீன்ஸ் வந்து டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது. ஒவ்வொரு ஜீன்ஸும் ஒரு பர்டிகுலர் இன்செக்ட்டுக்கு மட்டும்தான் வந்து கில் பண்ற மாதிரி இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ CRY1AC அப்படிங்கிற ஜீன், CRY2AB அப்படிங்கிற இந்த 2 ஜீன் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட அந்த காட்டன் பல்வோம், அந்த பல்வோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இதை மட்டும் கில் பண்ணக்கூடியதா இருக்கு. அதே மாதிரி இந்த பிடி டாக்ஸின் ஜீன் இருக்குல்ல, பேசிலஸ் துரிஞ்சினஸ் டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய CRY1AB இந்த ஜீன் பார்த்தீங்க அப்படின்னா கார்ன் போரர், அதாவது மக்காசோளத்தில் இருக்கக்கூடிய இந்த பூச்சியை கில் பண்ணக்கூடிய வகையில் இருக்கு. இதுல இருந்து என்ன சொல்றாங்க, பேசிலஸ் துரிஞ்சினஸ் வந்து டாக்ஸினை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஜீன் வந்து நிறைய ஜீன் இருக்கு. இப்போ ஒவ்வொரு ஜீனும் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் இன்செக்டை மட்டும் கில் பண்ற வகையில் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ நம்ம என்ன இதில் படிச்சுக்கணும், என்ன ஜீன் வந்து எதை வந்து கில் பண்ணுது, அதாவது CRY1AC அப்படிங்கிற ஜீன், CRY2ABங்கிற 2 ஜீன் பார்த்தீங்கன்னா காட்டன் போல்வர்மை வந்து கில் பண்ணும். அதே மாதிரி CRY1AB அப்படிங்கிற ஜீன் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது இந்த ஜீன் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின் கார்ன் போரரை வந்து கில் பண்ணக்கூடிய வகையில் இருக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும், இப்போ மக்காசோளத்தில் வந்து இந்த ஜீனை வந்து உள்ள வந்து பயோடெக்னாலஜிக்கல் முறையில் மக்காசோளத்தினுடைய பிளான்ட்ல செலுத்தணும் அப்படின்னா கரெக்டாக அந்த கார்ன் போரர் மட்டும் அது கில் பண்ணும். அதே மாதிரி பருத்தி செடியில் பார்த்தீங்கன்னா இந்த ஜீனை எடுத்து நம்ம வந்து அந்த பிளான்ட்ல செலுத்தணும் அப்படின்னா பயோடெக்னாலஜிக்கல் முறையில் காட்டன் போல்வர்மை மட்டும் அதை கில் பண்ணும். முன்னாடியே சொல்லிட்டோம், இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய டாக்ஸின் இன்ஆக்டிவா இருக்கும். ஒன்ஸ் அந்த இன்செக்டினுடைய கட்டுக்கு போனாதான் இது ஆக்டிவா மாறி அந்த பர்டிகுலர் இன்செக்டை மட்டும் கில் பண்ணும் அப்படின்ட்டு. RNA இன்டர்ஃபரன்ஸ் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக்பா RNA இன்டர்ஃபரன்ஸ். ஸோ மிஸ் பண்ணிடாம ஃபுல்லா பாருங்க. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா செவரல் நெமட்டோட்ஸ் அப்படின்னா என்னப்பா, புழுக்கள். இது வந்து பாரசைட்டா இருக்கும் இன் ஹியூமன்ஸ் அஸ் வெல் அஸ் இந்த பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. டொபாக்கோ பிளான்ட், டொபாக்கோனா என்னப்பா, புகையிலை. இந்த புகையிலை செடியில பார்த்தீங்கன்னா மெரிஜீன் இன்காக்னிஷியா அப்படிங்கிற ஒரு நெமட்டோட்னா என்ன, ஒரு புழு, அதாவது பாரசைட்டா வந்து இருக்கு அதோட வேர் பகுதியில இருந்து அதோட ஈல்டை வந்து ரொம்ப குறைக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஈல்டுனா என்னப்பா, அதோட மகசூலை ரொம்ப குறைக்குது. அப்ப எப்படி இதை கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மெக்கானிசம் தான் RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப RNA இன்டர்ஃபரன்ஸ் இஸ் a method adapted to prevent investigation of roots of tobacco plants through melody incognitia. அதாவது RNA இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜியை பயன்படுத்தி அந்த டொபாக்கோ பிளான்ட், புகையிலை செடியினுடைய ரூட்ஸை சாப்பிட்டுட்டு இருக்குல்ல அந்த புழு, மெலாய்டி ஜீன் இன்காக்னிஷியா, அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண போறோம். நிறைய யூகேரியாட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த RNA இன்டர்ஃபரன்ஸ் மூலமா நிறைய நெமட்டோட்ல இருந்து தங்களை பாதுகாத்துக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது நீட் கொஸ்டின்ஸ்ல கேட்பாங்கப்பா. RNA இன்டர்ஃபரன்ஸ் டேக்ஸ் பிளேஸ் இன் ஆல் யூகேரியாட்ஸ் அஸ் a cellular defense mechanism அப்படிங்கறத நமக்கு நீட் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்பாங்க. இதை நோட் பண்ணிக்கோங்க. நம்மளே ஒரு பிளான்ட் செல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ்,
இந்த பிளான்ட் செல்ஸ் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆக்டிவாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். யூஸ்வலாக ஒரு டிஎன்ஏ இருக்கும். இது வந்து பிளான்ட்டினுடைய டிஎன்ஏ. இது வந்து ஒரு எம்ஆர்என்ஏவை சிந்தசிஸ் பண்ணி ஓகே புரோட்டீனை வந்து ரிலீஸ் பண்ணும். இதுதானே நார்மல் நம்மளுக்கு மெக்கானிசம்ஸ். அப்போ தானே அந்த செல் ஃபங்க்ஷனாக இருக்குன்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நெமட்டோட். நெமட்டோட்னா என்னப்பா, அந்த புழு. எஸ், அந்த புழுவில் இருக்கக்கூடிய டிஎன்ஏ இருக்குது. எஸ், புழுவில் டிஎன்ஏ இருக்கா? எஸ், அந்த டிஎன்ஏ பார்த்தீங்க அப்படின்னா எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணுமா? எஸ், எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணி புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். இது அந்த நெமட்டோட் புழு உயிரோட இருக்கிறதுக்கான அர்த்தம். எஸ், நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நெமட்டோட் இந்த புழுவோட எம்ஆர்என்ஏவை வந்து சைலன்ஸ் பண்ண போகிறோம். சைலன்ஸ் பண்ணுறதுனா என்ன, இந்த எம்ஆர்என்ஏவை ப்ரோட்டீன் பண்ண விடாமல் இப்போ இந்த சிந்தசிஸ் ஆகாதுல, அப்போ இந்த நெமட்டோட் வந்து செத்து போயிடும். எஸ், இதுதான் நம்மளுடைய கான்செப்ட். அப்போ இதை எப்படி நம்ம பண்ண போகிறோம், எப்படி இந்த நெமட்டோடினுடைய எம்ஆர்என்ஏவை நம்ம சைலன்ஸ் பண்ண போகிறோம், அதுதான் இப்போ நம்ம படிக்க போகிறோம். ஓகேப்பா. இப்போ பெஸ்ட் ரெசிஸ்டன்ட் பிளான்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி ஆர்என்ஏ இன்டர்ஃபரன்ஸ் மூலமாக இந்த நெமட்டோட வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு அக்ரோபாக்டீரியம் டுமிஃபிஷியன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெக்டாரை வந்து எடுத்துக்கிறாங்க. இந்த வெக்டாரில் நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீனை வந்து நம்ம ஆட் பண்ணிடுறோம். இதுதான் வந்து நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீன். வெக்டாரோட நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீனை சேர்த்து நம்ம டொபாக்கோ பிளான்ட்ல வந்து போட்டுட்டோம். ஓகேவா? இப்போ டொபாக்கோ பிளான்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா அதோட செல்லில் இந்த நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீன் வந்து இன்கார்பரேட் இருக்குமா? ஓகே, யூஸ்வலாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செல்லுக்குள்ள நம்ம டிஎன்ஏ அமிச்சோம் அப்படின்னா உடனடியாக அது என்னவா மாறும், எம்ஆர்என்ஏவா மாறும். எம்ஆர்என்ஏ வந்து சிங்கிள் ஸ்ட்ராண்ட் தான் நம்ம படிச்சிருக்கோம். என்னப்பா? ஓகே, சிங்கிள் ஸ்ட்ராண்டாக மாறி ஒரு புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ணும். ஆனால் இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஸ்ட்ராண்டாக இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா மாறுது. எப்படி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா மாறுது அப்படின்னா இந்த எம்ஆர்என்ஏவோட சேர்ந்து காம்ப்ளிமெண்டரியா இன்னொரு ஆர்என்ஏ வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். எப்படி இன்னொரு காம்ப்ளிமெண்டரி ஆர்என்ஏ ஜாயின் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டொபாக்கோ பிளான்ட்டை ஆல்ரெடி ஏதாவது ஒரு வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் பண்ணியிருந்துச்சு அப்படின்னா அந்த வைரஸினுடைய ஆர்என்ஏ ஜீனோமை எடுத்து இது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணலாம். அது பார்த்தீங்கன்னா மொபைல் ஜெனடிக் எலிமெண்ட்ஸ் ஆன டிரான்ஸ்போசான்ஸ் அப்படின்னு அதுக்கு பேர் சொல்லுவாங்க. டிரான்ஸ்போசான்ஸ் அப்படிங்கிற பேர் சொல்லுவாங்கப்பா. இது ப்ரீவியஸ் இயர் நீட் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்கப்பா. எப்படி ஒரு டொபாக்கோ பிளான்ட்ல சிங்கிள் ஸ்ட்ராண்டா இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா மாறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த ஆர்என்ஏ ஜீனோம் ஃப்ரம் த இன்ஃபெக்ஷன் பை வைரஸ், அதாவது வைரஸ் வித் த ஆர்என்ஏ ஜீனோம் இருந்துச்சு அப்படின்னா அதுல இருந்து எடுத்துக்கிறோம். அல்லது மொபைல் ஜெனடிக் எலிமெண்ட்ஸ் ஆன டிரான்ஸ்போசான்ஸ்ல இருந்து இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆகலாம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரிப்ளிகேட் வியா ஆர்என்ஏ இன்டர்மீடியேட். அது என்னப்பா ஆர்என்ஏ இன்டர்மீடியேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா யூஸ்வலா நம்மளுடைய சென்ட்ரல் டாக்மா என்னப்பா, டிஎன்ஏல இருந்து ஆர்என்ஏ வரும், ஆர்என்ஏல இருந்து புரோட்டீன் சிந்தசிஸ் ஆகும். வென் இந்த ஆர்கானிசம்ஸ் வந்து டிஎன்ஏ அப்படிங்கிற ஜீனோம் மெட்டீரியல் ஜெனடிக் மெட்டீரியல் வச்சிருந்துச்சுன்னா, இதே ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியலா இருக்கக்கூடிய வைரஸஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன்ஏவா மாறி எகெயின் ஆர்என்ஏவா மாறி புரோட்டீனா மாறும். இதை தான் ஆர்என்ஏ இன்டர்மீடியேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆர்என்ஏ இன்டர்மீடியேட் மூலமா ரெப்ளிகேட் ஆகக்கூடிய அந்த ஆர்என்ஏ தான் பார்த்தீங்கன்னா இந்த எம்ஆர்என்ஏவோட பைண்ட் பண்ணி நம்மளுக்கு டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவை ஃபார்ம் பண்ணுது. இதெல்லாம் ஹோஸ்ட்டுக்குள்ள நடக்குதுப்பா. ஹோஸ்ட் அப்படின்னா என்ன, டொபாக்கோ பிளான்ட்ல தான் இது எல்லாமே நடக்குது. ஓகே, இப்போ பாருங்க டொபாக்கோ பிளான்ட்ல நம்ம அக்ரோபாக்டீரியம் டுமிஃபிஷியன்ஸ் வெக்டார் வழியா நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீனை உள்ள செலுத்திட்டோம். இமீடியட்டா போனோடனே எம்ஆர்என்ஏ ஃபார்ம் ஆகணும். அதுக்கு பதிலாக டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து ஃபார்ம் ஆயிருச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் இன்ஃபெக்ஷன் பை த வைரஸ் வித் ஆர்என்ஏ ஜீனோம் ஆர் டிரான்ஸ்போசன்ஸ் மூலமா. ஓகே, இப்போ ஹோஸ்ட் செல்ல என்ன ஆகும்னா இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இமீடியட்டா வந்து ஒரு மூணு ஆர்என்ஏவா வந்து கன்வெர்ட் ஆகுது. எப்படின்னா வித் த ஹெல்ப் ஆஃப் டைசர் ஆர் ஆர்என்ஏஸ் 3 அப்படிங்கிற என்சைம் மூலமா. ஓகேவா? இப்படி 3 காம்போனெண்டா வந்து பிரிஞ்சிருச்சா, அதுக்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா siRNA. siRNAனா ஸ்மால் இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏ அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. shRNA அப்படிங்கிறது ஸ்மால் ஹேர்பின் ஆர்என்ஏ, MI அப்படிங்கிறது மைக்ரோ இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏப்பா. ஓகேவா? இந்த 3 ஆர்என்ஏவா இந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வந்து பிரிஞ்சிருது. ஓகே, இந்த 3 ஆர்என்ஏல இந்த siRNA பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பர்டிகுலர் புரோட்டீனோட வந்து ஜாயின் பண்ணி வச்சிரும். அந்த புரோட்டீன் பார்த்தீங்கன்னா ஸ்லைசர் ஆர் அக்ரோநெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லைசர் ஆர் அக்ரோநெட்னா என்ன, ஸ்பிளிட் பண்ணக்கூடிய புரோட்டீன். ஓகேவா? ஸ்லைசர் ஆர் அர்கோநெட் இந்த புரோட்டீனோட சேர்ந்து நமக்கு ஒரு
ரிஸ்க் காம்ப்ளெக்ஸை வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா என்னன்னு, இந்த ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் என்ன அப்படின்னா ஆர்என்ஏ இன்டியூஸ்டு சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரிஸ்க் பார்த்தீங்க அப்படின்னா நெமட்டோடினுடைய எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணுன்னு சொல்றாங்க. எப்படி நெமட்டோடினுடைய எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணும்? இப்போ யூஸ்ஃபுல்லான நம்மளுக்கு கான்செப்ட் என்னப்பா, ஒரு நெமட்டோடு இருக்கு, புழு இருக்குன்னா புழுவனுடைய டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணி அதுல இருந்து புரோட்டீன் வந்து சிந்தசிஸ் பண்ணாதான் அது உயிரோட வாழும். இந்த ரிஸ்க் வந்து இந்த எம்ஆர்என்ஏவை சைலன்ஸ் பண்ணி புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ண விடாம தடுக்கும். எப்படி இந்த ரிஸ்க் நெமட்டோடினுடைய பாடிக்கு போகும்? இப்போ ஆல்ரெடி இந்த ரிஸ்கா இருக்கக்கூடிய செல் நம்மளுடைய டொபாக்கோ பிளான்ட்ல இருக்கா, லீஃப்ல இருக்கும் ரூட்ல இருக்கும் எவ்ரிதிங் எல்ஸ். இந்த நெமட்டோட் பாத்தீங்க அப்படின்னா இதோட ரூட்டை போய் பைட் பண்ணுது. பைட் பண்ணும்போது இந்த ரிஸ்கா இருக்கக்கூடிய செல் பாத்தீங்கன்னா நெமட்டோடுக்குள்ள போயிடும். போனோடனே என்ன ஆகும்? ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ்னு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், siRNA along with the protein அப்படின்னு சொன்னோமா? இப்போ இந்த புரோட்டீனோட வேலை என்ன? ஸ்ப்ளைசிங், துண்டு துண்டா உடைக்கிறது. அண்ட் ஆல்சோ இந்த siRNA வந்து அன்வைண்ட் ஆயிரும். இது டபுள் ஸ்டாண்டர்ட் RNA தானே, இதுவும் அன்வைண்ட் ஆயிட்டு இப்படி இருக்கக்கூடிய எம்ஆர்என்ஏவை எப்படி வந்து உடைக்கும் அப்படின்னா குட்டி குட்டி பீசஸா இது வந்து உடைச்சு விட்டுட்டா நம்மளுக்கு புரோட்டீன் சிந்தசிஸே நடக்காது. அப்ப இந்த நெமட்டோடு வந்து செத்து போயிடும். ஓகே, இதை இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு டொபாக்கோ பிளான்ட்டை நெமட்டோட் அப்படிங்கிற புழு வந்து பாத்தீங்கன்னா அதோட ஈல்டு வந்து குறைக்குது. எஸ்பெஷலி அதோட ரூட்டை பைண்ட் பண்ணி அதோட மகசூலை வந்து பாதிக்குது. இதை நம்ம பயோடெக்னாலஜி முறையில் கண்ட்ரோல் பண்ணணும், பெஸ்டிசைட் யூஸ் பண்ணாம. எப்படி நம்ம பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரோபாக்டீரியம் டியூமிஃபிஷன்ஸ் அப்படிங்கிற ஒரு வெக்டாரை வந்து எடுத்துக்கிறோம். அதில் நெமட்டோட் ஸ்பெசிஃபிக் ஜீனை வந்து எடுத்து இன்கார்பரேட் பண்ணி நம்ம வந்து ஆர்டிஎன்ஏ தயாரித்து அதை வந்து ஒரு டொபாக்கோ பிளான்ட்ல செலுத்திட்டோம். இப்போ டொபாக்கோ பிளான்ட்டுக்குள்ளே போன இந்த ஆர்டிஎன்ஏ பார்த்தீங்கன்னா இமீடியட்டாக என்ன ஆகணும், எம்ஆர்என்ஏ ப்ரொடியூஸ் பண்ணணும்ல, அதுக்கு பதிலாக இது டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா மாறிடுது. எப்படி சிங்கிள் ஸ்டாண்டர்டான எம்ஆர்என்ஏ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏவா மாறுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராண்ட் பை த இன்ஃபெக்ஷன் பை த வைரஸ் வித் த ஆர்என்ஏ ஜீனோம். அதாவது அந்த பிளான்ட்ல ஆல்ரெடி ஏதாவது ஒரு வைரஸ் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய அந்த ஆர்என்ஏ ஜீனோமை எடுத்துக்கிறோம், அல்லது மொபைல் ஜெனடிக் எலிமெண்ட்ஸ் ஆன டிரான்ஸ்போசான்ஸ் மூலமா இன்னொரு ஆர்என்ஏ வந்து ஜாயின் ஆயிரும். இது ஆர்என்ஏ இன்டர்மீடியட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் ஆர்என்ஏ இன்டர்மீடியட்? யூஸ்வலா பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்என்ஏ ஜெனடிக் மெட்டீரியல் இருக்கக்கூடிய வைரஸ் ஆர்என்ஏல இருந்து டிஎன்ஏவா மாறி அதுக்கப்புறம் தான் ஆர்என்ஏவா மாறி புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். ஓகே, இப்போ டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அந்த ஹோஸ்ட்ல வந்து டெவலப் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம அந்த ஹோஸ்ட் செல்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்தரா அந்த டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ டைசர் ஆர் RNase3 அப்படிங்கிற என்சைம் மூலமா ஃபர்தரா 3 ஆர்என்ஏவா பிரியும். ஒன்னு siRNA அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏ, இன்னொன்னு shRNA அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்மால் ஹேர்பின் ஆர்என்ஏ, இன்னொன்னு miRNA அப்படின்னு சொல்லக்கூடிய மைக்ரோ இன்டர்ஃபரன்ஸ் ஆர்என்ஏ. இப்போ இந்த siRNA பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டீனோட பைண்ட் பண்ணும். என்ன டைப் ஆஃப் புரோட்டீனோட பைண்ட் பண்ணுதுன்னா ஸ்லைசர் ஆர் அர்கோனெட் அப்படிங்கிற டைப் ஆஃப் புரோட்டீனோட பைண்ட் பண்ணி ஒரு ரிஸ்க் காம்ப்ளெக்ஸா ஃபார்ம் பண்ணி வைக்குது. இது என்ன ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா RNA இன்டியூஸ்ட் சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். இது பேர்லேயே இருக்க RNA இன்டியூஸ்ட் சைலன்சிங் காம்ப்ளெக்ஸ். இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வலா ஒரு நெமட்டோடு வந்து ஆக்டிவா இருக்கணும் அப்படின்னா டிஎன்ஏல இருந்து எம்ஆர்என்ஏ சிந்தசிஸ் பண்ணி புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணும். இந்த ரிஸ்க் வந்து இந்த எம்ஆர்என்ஏவை வந்து சைலன்ஸ் பண்ண போகுது. அதாவது எம்ஆர்என்ஏனுடைய குரோத்தை தடுத்து புரோட்டீன் சிந்தசிஸ் பண்ண விடாம அந்த நெமட்டோட சாகடிக்க போகுது. எப்படி இந்த ரிஸ்க் காம்ப்ளெக்ஸ் நெமட்டோடுக்குள்ள போகும்? இப்போ இந்த டொபாக்கோ பிளான்ட்டினுடைய லீஃபோ ரூட்டோ ஏதாவது ஒன்று இந்த நெமட்டோடு வந்து கடிக்கும் போது என்ன ஆகும்? அதோட வயிற்றுக்குள்ள இந்த ரிஸ்க் ஃபேக்டர் வந்து உள்ள போயிடும். அப்போ ரிஸ்க்னா என்ன நம்ம சொன்னோம்? siRNAவும் புரோட்டீன் தான். இப்போ siRNAங்கிறது டபுள் ஸ்டாண்டர்ட், அது வந்து அன்வைண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதே மாதிரி அதோட சேர்ந்திருக்கக்கூடிய புரோட்டீன் வந்து ப்ராப்பர்ட்டி என்ன? ஸ்லைசர் அப்படின்னு சொன்னோம். அப்போ ப்ரொடியூஸ் பண்ண அந்த எம்ஆர்என்ஏவை பார்த்தீங்கன்னா துண்டுவா உடைச்சு புரோட்டீன் செக்ரீஷனை வந்து தடுத்து அந்த நெமட்டோட சாகடிச்சிரும். இதுக்கு பேரு தான் RNA இன்டர்ஃபரன்ஸ். அதாவது இன்டர்ஃபயரிங் த RNA, எம்ஆர்என்ஏவை இன்டர்ஃபயர் பண்ணி அதாவது சைலன்சிங் பண்ணி அந்த நெமட்டோட வந்து பர்டிகுலரா கில் பண்றது. இந்த டிரான்ஜெனிக் டொபாக்கோ பிளான்ட் பார்த்தீங்கன்னா பர்டிகுலரா அந்த நெமட்டோடுக்கு ரெசிஸ்டண்டா டெவலப் ஆயிடுச்சு. கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கீழே லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
பார்த்தீங்கன்னாப்பா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் பயோடெக்னாலஜி இன் மெடிசின்ஸ். இந்த ரீகாமினன்ட் டெக்னாலஜியை பயன்படுத்தி தான் நிறைய தெரப்பியூட்டிக்ஸ் வந்து தயார் பண்ணுறாங்கப்பா. தெரப்பியூட்டிக்ஸ் அப்படின்னா என்னப்பா, மெடிசின்ஸ், வேக்சின்ஸ். இப்போ கோவிட்க்குலாம் நிறைய வேக்சின்ஸ் தயார் பண்ணாங்க, நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் தயார் பண்ணுறாங்க ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக. ஓகே, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மாஸ் ப்ரொடக்ஷன் ஆஃப் எஃபிஷியன்ட் தெரப்பியூட்டிக் ட்ரக்ஸ் கேன் பி அக்கம்ப்ளிஷ்ட். ஆமாம், இந்த ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக நிறைய எஃபிஷியன்டான ட்ரக்ஸ் வந்து தயாரிக்கிறாங்க. ஓகே, தே ஆர் சேஃப் அண்ட் டு நாட் இன்டியூஸ் அன்வான்ட் இம்யூனலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ். வந்து சேஃபாகவும் இருக்கும், அதே மாதிரி அன்வான்ட் இம்யூனலாஜிக்கல் ரெஸ்பான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இதே மாதிரி ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோம் அப்படின்னா ஆர்கன் வந்து ரிஜெக்ஷன் ஆகுதுல, அந்த மாதிரி வந்து இந்த பயோடெக்னாலஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ்ல இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. இப்படி ரீகாமினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமா, இப்படி பயோடெக்னாலஜி மூலமா கண்டுபிடிச்ச தெரப்பியூட்டிக்ஸ்ல 30 தெரப்பியூட்டிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஹியூமன் யூஸுக்கு வேர்ல்டு வைடா பயன்படுத்துறாங்க. இதுல 12 தெரப்பியூட்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மார்க்கெட்டிங்கில் இருக்குது. இதில் நீட் கொஷின்ஸில் கேட்பாங்கப்பா. அதாவது 30 தெரப்பியூட்டிக்ஸ் வந்து ஹியூமன் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது, அதில் 12 வந்து இந்தியாவில் வந்து மார்க்கெட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து ஜெனட்டிக்கலி இன்ஜினியர் இன்சுலின்பா. இப்போ இன்சுலின் இஸ் இன் கிரேட் டிமாண்ட் டியூ டு இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் பேஷண்ட்ஸ் வித் அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். இப்போ டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வைஸாக ரொம்ப அதிகமாக இருக்குது, குறிப்பாக இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னுமே அதிகமாக இருக்குது. அப்போ இன்சுலின் ஒவ்வொருத்தவங்களுடைய டே டு டே லைஃப் எப்படி 3 வேளை சாப்பிட்றாங்களோ அந்த மாதிரி 3 வேளை வந்து இன்சுலின் எடுத்துக்கணும் அப்படிங்கிற கட்டாயத்திற்கு எல்லாமே ஆளாயிட்டாங்க. அப்போ இன்சுலின் வந்து எதிலிருந்து ஆரம்பத்தில் எடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சுலின் எக்ஸ்ட்ராக்டட் ஃப்ரம் த அனிமல் சோர்ஸ். இப்போ அனிமல் சோர்ஸ்ல இருந்து இன்சுலின் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணாங்கப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஸ்லாட்டட் கெட்டில் அண்ட் பிக்ஸ், அதாவது பிக்ஸ் அண்ட் கேட்டிலோட பேங்க்ரியாஸ்ல இருந்து இன்சுலினை வித்ட்ரா பண்ணி அதை ஹியூமன் யூஸுக்கு பயன்படுத்துனாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அலர்ஜியை வந்து காஸ் பண்ணுச்சு. ஓகே, அப்போ இன்சுலின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேப்ல தயாரிச்சாங்க அப்படின்னா மாசா வேர்ல்டு வைஸா எல்லாருக்கும் அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. இன்சுலின் பார்த்தீங்கன்னா இயல்பா வந்து ஒரு என்சைம் ஃபார்மா தான் செக்ரீட் ஆகுது. அதாவது ஏ பெப்டைட், இதுல வந்து 3 பெப்டைட் செயின்ஸ் வந்து இருக்குப்பா. ஒன்று வந்து ஏ பெப்டைட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பி பெப்டைட், இன்னொன்று வந்து சி பெப்டைட் செயின் அப்படின்ட்டு. ஓகேவா, சி பெப்டைட் செயின். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோ என்சைம் அப்படின்னு சொல்றாங்க. ப்ரோ என்சைம்னா என்ன, இன்ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு என்சைம். ஓகே, இதுக்கு ரெண்டுக்கும் நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா சல்ஃபைட் பாண்ட் வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கு, ஏ செயினுக்கும் பி செயினுக்கும். இப்போ வென்ஸ் த இன்சுலின் வந்து ஆக்டிவா மாறும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஏ செயினும் பி செயினும் மட்டும்தான் இருக்கு ஆக்டிவ் இன்சுலின்ல. சயின்டிஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா லேப்ல எப்படியாவது இன்சுலினை தயார் பண்ணணும் அப்படின்ட்டு 1983, அதாவது 1983ல பார்த்தீங்கன்னா எலி லில்லி அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனி லேப்லேயே வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏ செயினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை எடுத்து ஒரு ஈகோலை பாக்டீரியாவில் போட்டு க்ரோ பண்றாங்க. அதே மாதிரி பி செயினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை எடுத்து இன்னொரு ஈகோலை பாக்டீரியாவில் போட்டு க்ரோ பண்றாங்கப்பா. ஓகே, இப்போ இதுல இருந்து ஏ செயினை எடுத்துக்கிறாங்க, இதுல இருந்து பி செயினை எடுத்துக்கிறாங்க. அப்போ ரெண்டையும் பார்த்தீங்க அப்படின்னா லேப்ல ஒரு டைசல்ஃபைட் பாண்ட்ல வந்து லிங்க் பண்ணி நமக்கு வந்து ஆக்டிவ் ஃபார்மான இன்சுலினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, இப்போ இன்னொரு தடவை சொல்றேன். இப்போ இன்சுலின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ப்ரோ என்சைம் இன்ஆக்டிவ் ஃபார்ம்ல தான் இருக்கும். இதுல வந்து 2 செயின் வந்து இருக்குப்பா. ஒன்று ஏ பாலிபெப்டைட் செயின், இன்னொன்று வந்து பி பாலிபெப்டைட் செயின். இது இல்லாம சி செயின் ஒன்று இருக்கும். இது வந்து சி செயின் இருக்கிறது வந்து இன்ஆக்டிவ் ஃபார்ம், அதாவது ப்ரோ என்சைம் ஃபார்ம். ஒன்ஸ் இந்த இன்சுலின் ஆக்டிவா மாறும்போது பார்த்தீங்கன்னா அந்த சி செயின் இருக்காது, ஏ செயினும் பி செயினும் மட்டும்தான் இருக்கும். ஓகே, இப்போ ஆக்டிவான அந்த இன்சுலினை தயார் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு அமெரிக்கன் கம்பெனி வந்து முன் வந்திருக்காங்கப்பா. அமெரிக்கன் கம்பெனி வந்து இந்த ஆக்டிவான இன்சுலினை லேப்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1983. எலி லில்லி அப்படிங்கிற அமெரிக்கன் கம்பெனி என்ன பண்றாங்கன்னா இப்போ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை எடுத்து ஈகோலை அப்படிங்கிற பாக்டீரியால போடுறாங்க. அதே மாதிரி பி செயினை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை எடுத்து ஈகோலை அப்படிங்கிற இன்னொரு பாக்டீரியால போட்டுறாங்க. இதுல ரிப்ளிகேஷன் பண்ணி மல்டிபிள் காப்பீஸ் எடுக்கிறாங்க, இதுலயும் ரிப்ளிகேஷன் பண்ணி மல்டிபிள் காப்பி எடுக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து ஏ செயினை வந்து எடுத்துக்கிறாங்க, அதே மாதிரி இதுல இருந்து பி செயினை வந்து எடுத்துக்கிறாங்க. ரெண்டையும் டைசல்ஃபைட் பாண்ட் போட்டு ஒரு ஆக்டிவான இன்சுலினை ஃபைனலா வந்து ரெடி பண்ணிட்டாங்க. பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பிப்பா. இப்போ ஜீன் தெரப்பி இஸ் அன் அட்டெம்ப்ட்
டு டீல் வித் ஜெனட்டிக் ஆர் கன்ஜெனிட்டல் டிசீஸ். அதாவது இப்போ நம்மளுக்கு ஏதாவது ஒரு ஜெனட்டிக்கோ கன்ஜெனிட்டல் டிசீஸோ பரம்பரையாக இருக்கக்கூடிய ஒரு டிசீஸ் நம்மளுக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு எந்த விதமான மெடிசின்ஸும் இல்லைப்பா. அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி தான். அதாவது ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது அட் கரெக்ஷன் ஆஃப் ஏ ஜெனட்டிக் டிஃபெக்ட் பை டெலிவரி ஆஃப் ஏ நார்மல் ஜீன் இன்டு அன் இண்டிவிஜுவல் ஆர் எம்ப்ரியோ டு டேக் ஓவர் ஆர் காம்பன்சேட் த ஃபங்க்ஷன் ஆஃப் எ நான் ஃபங்க்ஷனல் ஜீன். அதாவது ஜீன் தெரப்பி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்சனுக்கு ஜெனட்டிக்ல ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் சீக்வன்சஸ்ல டிஃபெக்ட் இருக்கு அப்படின்னா இந்த டிஃபெக்டிவ் ஜீனுக்கு பதிலாக ஒரு நார்மலான ஒரு ஜீனை வந்து உள்ள வந்து செலுத்துவாங்கப்பா. அதான ஜீனை யாருக்கு செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சைல்டு ஒரு எம்ப்ரியானிக் ஸ்டேஜில் இருக்கும்போது டிஃபெக்டிவான ஜீனுக்கு பதிலாக ஒரு நார்மல் ஜீனை போட்டோம் அப்படின்னா அது காம்பன்சேட் த ஃபங்க்ஷன் ஃபார் ஏ நான் ஃபங்க்ஷனல் ஜீன். அதாவது இந்த நான் ஃபங்க்ஷனல் ஜீனுடைய ஃபங்க்ஷனை இந்த நியூ ஜீன் வந்து காம்பன்சேட் பண்ணிடும்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் கிளினிக்கல் ஜீன் தெரப்பி பார்த்தீங்கன்னா 1990 ஒரு 4 இயர் ஓல்ட் கேர்ளுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த கேர்ள் சைல்டு பார்த்தீங்கன்னா பிறக்கும் போதே ஏடிஏ டெஃபிஷியன்சியோட பிறக்கிறாங்க. ஏடிஏ அப்படின்னா என்ன? ஏடிஏ அப்படிங்கிறது அடினோசின் டி அமைனேஸ் அப்படிங்கிற என்சைம் டெஃபிஷியன்சியோட இந்த கேர்ள் வந்து பிறக்கிறாங்கப்பா. இந்த என்சைம் எதுக்கு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ இம்யூன் சிஸ்டம் டிஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா நிறைய நோய்களுக்கு அந்த பேபி வந்து ஆளாவாங்க. இது எதனால அவங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கேர்ள் சைல்டுக்கு பார்த்தீங்கன்னா அடினோசின் டி அமைனேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீன் வந்து டிஃபெக்டா இருக்கு. அப்போ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ஃபர்ஸ்ட் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்றாங்க, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா என்சைமை ரீப்ளேஸ் பண்றாங்க. ஆனால் இது ரெண்டுமே வந்து ஒரு கம்ப்ளீட் கியூரபிள் ட்ரீட்மெண்ட் கிடையாது. அடுத்து என்ன பண்றாங்கன்னா இந்த சைல்டினுடைய லிம்போசைட்டை வித்ட்ரா பண்ணி ஒரு கல்ச்சர் பிளேட்ல வந்து க்ரோ பண்றாங்க. பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் ஏடிஏ அதாவது அடினோசின் டி அமைனேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை ஒரு ரீட்ரோவைரல் வெக்டாரோட சேர்த்து இந்த லிம்போசைட்ஸ்ல ஆட் பண்றாங்க. ஓகேவா? அப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த லிம்போசைட்ஸ்க்கு அடினோசின் டி அமைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து கிடைச்சிருச்சு. அப்போ இதே லிம்போசைட்ஸை வித்ட்ரா பண்ணி அந்த பேஷண்டோட பிளட்ல வந்து கலந்துடுறாங்க. அப்போ என்ன ஆகும்? சில காலத்துக்கு அந்த குழந்தையினுடைய பாடியில பார்த்தீங்கன்னா அடினோசின் டி அமைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து இருக்கும். அப்போ இது எவ்வளவு நாள் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிம்போசைட்ஸ் வந்து மார்டல் அப்படின்னு சொல்றாங்கப்பா. என்சிஆர்டி புக்ல இஸ் நாட் இம்மார்டல் அப்படின்னா மார்டல்னு அர்த்தம். இப்போ வாரத்துக்கு மேல லிம்போசைட்ஸ் வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகும். அப்போ என்ன பண்ண வேண்டியது இருந்ததுன்னா பீரியாடிக் இன்ஃபியூஷன், அதாவது தொடர்ந்து அவங்களுக்கு இந்த மாதிரி லிம்போசைட்ஸ் வந்து கொடுக்க வேண்டியது இருந்தது. ஸோ இதுக்கு என்னதான் பெர்மனன்ட் கியூர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நார்மலா ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீனை போன் மேரோல இருந்து வித்ட்ரா பண்ணி அந்த பேபி வந்து ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்ல இருப்பாங்கல்ல, ஏர்லி எம்ப்ரியானிக் ஸ்டேஜ்லனா அம்மாவினுடைய கருவில் இருக்கும்போதே அந்த பேபிக்கு இந்த ஜீனை வந்து செலுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிறக்கும் போது இந்த அடினோசின் டி அமைனேஸ்ங்கிற என்சைம் டெஃபிஷியன்ட் ஆகாம இருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஓகே, இதை இன்னொரு தடவை சொல்றேன்ப்பா. இப்போ ஜீன் தெரப்பினா என்ன? இப்போ ஹெரிடிட்ரியா நமக்கு ஏதாவது ஒரு டிசீஸ் இருக்கு அப்படின்னா அந்த டிசீஸை கியூர் பண்றதுக்கு எந்த விதமான மெடிசின்ஸ் வந்து இல்லப்பா. அப்போ அதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா ஜீன் தெரப்பி தான். ஜீன் தெரப்பினா என்ன? இப்போ எந்த ஜீன் டிஃபெக்டா இருக்கோ அந்ததுக்கு பதிலாக ஒரு நார்மல் ஜீனை போட்டோம்னா அதோட ஃபங்க்ஷனை இது ஓவர் கம் பண்ணும். இதை ஃபர்ஸ்ட் எப்போ வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1990 ஒரு 4 இயர் ஓல்டு கேர்ளுக்கு பார்த்தீங்கன்னா அடினோசின் டி அமைனேஸ் அப்படிங்கிற என்சைம் டெஃபிஷியன்சியா இருக்கு. இந்த என்சைம் டெஃபிஷியன்சியா இருக்கிறதுனால என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேபியினுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து பாதிக்கப்படும். இம்யூன் சிஸ்டம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னா அவங்க நிறைய நோய் தாக்குதலுக்கு ஆளாவாங்க. அப்ப இந்த ஏடிஏ டெஃபிஷியன்சி எதனால வந்தது அப்படின்னு பார்க்கும்போது ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனே டிஃபெக்டா இருந்திருக்கு. அப்ப இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஆல்சோ பீரியாடிக்கா இதே என்சைமை வந்து இன்ஜெக்ஷன்ஸ் மூலமா கொடுத்துருக்காங்க. ஆனா இது வந்து ஒரு கரெக்டபிளான ட்ரீட்மெண்ட் கிடையாது. லேட்டரான் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சைல்டினுடைய லிம்போசைட்டை வித்ட்ரா பண்றாங்க. வித்ட்ரா பண்ணி லேப்ல ஒரு கல்ச்சர் பிளேட்ல க்ரோ பண்றாங்க. அந்த லிம்போசைட்ஸ்ல பார்த்தீங்கன்னா நார்மலா ஒரு ஃபங்க்ஷனல் ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீனை ஒரு வெக்டார் மூலமா லிம்போசைட்ஸ்க்கு அனுப்புறாங்க. அந்த லிம்போசைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட்ரோவைரல் வெக்டாரான சிடிஎன்ஏ இது மூலமா லிம்போசைட்ஸ்ல ஆட் பண்ணும்போது அந்த லிம்போசைட்ஸ்க்கு அடினோசின் டி அமைனேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்துருது. ஸோ இந்த லிம்போசைட்ஸை எடுத்து அந்த குழந்தையினுடைய பிளட்ல வந்து இன்ஜெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ லிம்போசைட்ஸ் பார்த்தீங்க அப்படி அதாவது எவ்வளோ நாளைக்கு அது வந்து லைவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டைம் தான். அதுக்கு மேலே அது வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆயிரும். அப்போ என்ன பண்ண வேண்டியது இருந்ததுன்னா பீரியாடிக்கா அவங்களுக்கு லிம்போசைட்ஸ் இன்ஃபியூஸ் பண்ண வேண்டியதாகவே இருந்தது. ஸோ இதுக்கு என்னதான் பெர்மனன்ட் கியூர் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஏடிஏ ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜீனை எடுத்து அதாவது போன்
மேரோல இருந்து நார்மலா ADA அடினோசின் டிஅமைனேஸ் அப்படிங்கிற என்சைமை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை எடுத்து பேபியினுடைய ஏர்லி எம்பிரியோனிக் ஸ்டேஜ், அதாவது ஒரு குழந்தை வந்து அம்மாவினுடைய கருவறையில இருக்கும்போதே இதை செலுத்திட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு பிறந்ததுக்கு அப்புறம் அடினோசின் டிஅமைனேஸ் அப்படிங்கிற என்சைம் வந்து நார்மலா செக்ரீட் ஆகும் அப்படின்றத சொல்றாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னாப்பா மாலிகுலார் டயக்னோசிஸ். நார்மலாக ரொட்டீனாக நம்ம பண்ணக்கூடிய டயக்னோஸ்டிக் டெஸ்டான சீரம் அனலைசிஸோ யூரின் அனலைசிஸோ பார்த்தீங்கன்னா நிறையா டிசீஸுக்கு வந்து ஏர்லியராக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஓகே, ஒன்ஸ் அந்த டிசீஸ் வந்து முத்தி நம்ம பாடியில் ஒரு சிம்டம்ஸாக வந்து வெளிப்பட்டதுனா தான் நமக்கு வந்து அது என்ன வியாதி அப்படிங்கிறத தெரியும். அப்போ ஒரு டிசீஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிசீஸ் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கேன்சர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் தான் நம்மளுக்கு சிம்டம்ஸை வெளியே காமிக்கும். அதே மாதிரி எய்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அதோட இன்குபேஷன் பீரியட் சும்மா 5 to 10 years வரைக்கும் இருக்கும். இப்போ அதுக்கு முன்னாடியே நம்ம ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா அதை க்யூர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி தான் அப்போ இவ்வளவு காம்ப்ளிகேட்டடான டிசீஸ்லாம் நம்ம ஏர்லியாகவே டயக்னோஸ் பண்ணணும். எப்படி நம்ம ஏர்லியராக டயக்னோஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பர் 1 ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜினா என்னப்பா, ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக கண்டுபிடிக்கலாம். அடுத்து பிசிஆர் பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன். இப்போ பிசிஆர் டெக்னிக்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கப்பா. இப்போ நம்ம கோவிட் டைம்லேயே வந்துட்டு கோவிட் வைரஸ் வந்துருச்சு அப்படின்னா ஆரம்ப கட்டத்திலே நம்மளுக்கு தெரியாது, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ரெஸ்பிரேஷன் அரெஸ்ட் ஆகி இறந்து வந்து போயிட்டாங்க. இப்போ ஏர்லியராக ஃபைன் பண்ணுறதுக்காக தான் இந்த டெக்னிக் வந்து பண்ணாங்க. அதே மாதிரி எலிசானா என்னப்பா அப்ரிவேஷன், என்சைம் லிங்க்டு இம்யூனோசார்பன்ட் அசை ஆர் சம் ஆஃப் த டெக்னிக்ஸ் ஆஃப் மாலிகுலார் டயக்னோசிஸ். அதாவது ஏர்லியராகவே டயக்னோஸ் பண்ணுறதுக்கான டெக்னிக் தான் ஏர்லி டயக்னோசிஸ் ஆஃப் பாக்டீரியா அண்ட் வைரஸ் இன் பாடி when the concentration is extremely low. இப்போ நம்ம பாடியில் ஏதாவது ஒரு பாக்டீரியாவோ வைரஸோ நம்மளுக்கு இன்ஃபெக்ட் காஸ் பண்ணுச்சு அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் அதோட எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். எஸ், அப்போ நம்மளால ஈஸியாக வந்து ஃபைன் பண்ண முடியாது, ஈவன் சிம்டம்ஸும் தெரியாது. அப்போ கேன் பி டன் பை பிசிஆர் since it amplifies the DNA in the several folds. Polymerase chain reactions மூலமா amplifications பண்ணும்போது தான் நம்மளுக்கு எத்தனை மில்லியன் கணக்கான அந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் நம்ம பாடியில் இருக்குன்னு தெரியும். அப்போ PCR is used to detect. எதை டிடெக்ட் பண்ண PCR வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா, HIV in suspected AIDS patients. Suspected AIDS patientsனா என்னப்பா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத அவங்க டவுட் பண்ணுறாங்க, இல்லை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க வந்து மல்டிபிள் செக்ஸ் பார்ட்னரோட இருக்காங்க, இல்லைனா அவங்க வந்து ஐவியா ட்ரக்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க, இல்லை அவங்களுக்கு வந்து எய்ட்ஸ் இருக்கு அப்படின்னு டவுட் இருக்குன்னா ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ பிசிஆர் டெக்னிக் மூலமாகவே தெரிஞ்சுக்கலாம். அவங்க ஃபைன் பண்ணல அப்படின்னா சிம்டம்ஸ் தெரிஞ்சு தான் அவங்களுக்கு எய்ட்ஸ் இருக்குன்னு தெரியும். அப்படி சிம்டம்ஸ் வந்து வெளிப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 to 10 years வரைக்கும் ஆகலாம். ஓகேவா? இப்போ ஏர்லியராக ஃபைன் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஈஸியாக க்யூர் பண்ண முடியும். அண்ட் மியூட்டேஷன் இன் ஜீன்ஸ் இன் சஸ்பெக்டட் கேன்சர் பேஷண்ட்ஸ். வேற யாராருக்கு இந்த வந்து ஃபைன் பண்ணலாம்? கேன்சர் பேஷண்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ பாருங்கப்பா, இப்போ கேன்சர் பேஷண்ட்ஸ்னா யாருக்கு இதை பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களுக்கு பரம்பரையாக வந்து பிரஸ்ட் கேன்சர் இருக்கு. எஸ், இப்போ அவங்க பாட்டிக்கு கேன்சர் இருக்கு, அதே மாதிரி அவங்களுடைய அம்மாவுக்கு கேன்சர் இருக்கு. இப்போ இவங்களுடைய டாட்டருக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணோம் அப்படின்னா ஏர்லியராக பிசிஆர் டெக்னிக் பண்ணாலே வந்துட்டு அவங்களுக்கு கேன்சர் காஸ் பண்ணக்கூடிய ஜீன் இருக்கா அப்படிங்கிறத நம்ம ஃபைன் பண்ணிடலாம். அப்போ இதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுத்து அது வந்து சில ஸ்டேஜஸ், இப்போ ஸ்டேஜ் 3 ஸ்டேஜ் 4 போக விடாமே நம்ம வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம். ஓகேவா? அதுக்கு இந்த பிசிஆர் டெக்னிக் வந்து ரொம்ப ரொம்ப எசென்ஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி நம்ம கோவிட், அதாவது கொரோனா வைரஸும் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அட்வான்ஸ்டு ஸ்டேஜில் போகும்போது அவங்க ரெஸ்பிரேஷன் அரெஸ்ட் ஆகி இறந்துடுறாங்க. எஸ், அப்போ அதுக்கு முன்னாடியே நமக்கு ஃபைன் பண்ணிட்டோம் அப்படின்னா நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணி அதை வந்து நம்ம க்யூர் பண்ணிட முடியும். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எலிசாப்பா. எலிசா இஸ் பேஸ்ட் ஆன் ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன். த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்ட் எகெயின்ஸ்ட் இட் கேன் பி டிடெக்டட். நம்ம பாடியில் ஏதாவது ஒரு ஆன்டிபாடி வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதற்கு எகெயின்ஸ்டான ஆன்டிஜன் நம்ம பாடியில் உள்ளே வந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ எலிசாங்கிறது ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸ் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ஆன்டிஜன் த ஆன்டிபாடி ப்ரொடியூஸ்ட் எகெயின்ஸ்ட் இட் கேன் பி டிடெக்டட். ஓகே, hybridization with radioactive probe. In this approach, a gene is hybridized with the radioactive probe and autoradiography is used for detection. The regions where mutation is present in the gene will now appear
இந்த ஃபோட்டோகிராஃபிக் ஃபிலிம் இருக்காங்கப்பா, இந்த பர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேன்சர் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. அதை நம்ம ஃபைன் பண்ணணும். ஃபைன் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏவோ ஆர்என்ஏவோ எடுத்துக்கிறாங்க. அதில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்க. இப்போ ரேடியோ ஆக்டிவிட்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ணிவிட்டு அதை ஒரு பாக்டீரியாவில் போட்டு ரெப்ளிகேஷன் பண்ணும்போது இதோட காம்ப்ளிமெண்ட்டை ஃபார்ம் பண்ணி இதுவும் ரேடியோ ஆக்டிவிட்டியோட இருந்தது அப்படின்னா இவங்களுக்கு வந்து டிசீஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது இவங்களுக்கு வந்து நோ டிசீஸ். ஓகேவா? இதே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ எஸ் ரேடியோ ஆக்டிவிட்டியோட இருக்கு. இங்க அடினைன் இருக்கு, இப்போ அடினைன் இருக்கு. இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்மதர் காம்போனன்ட் வந்து இருக்கு, ஏதோ சம்மதர் காம்போனன்ட் இருக்கு. இந்த டிஎன்ஏல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல மியூட்டேட்டட் சீக்வன்ஸ் வந்து இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து மியூட்டேஷன்ஸ் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? மியூட்டேஷன்ஸ் நடந்திருந்தது அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட் இங்கே வந்து ஃபார்ம் ஆகாதுல்ல. காம்ப்ளிமெண்ட் ஃபார்ம் ஆகலை அப்படின்னா இங்கே உள்ள ரேடியோ ஆக்டிவிட்டி இங்கே வந்து வராதுல்ல. அப்போ நோ ரேடியோ ஆக்டிவிட்டி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்கு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறது. ஓகேவா? இதில் வந்து ரேடியோ ஆக்டிவிட்டியை ஒரு ப்ரோப், அதாவது ஒரு கருவி மாதிரி பயன்படுத்துகிறாங்க, வெதர் அவங்களுக்கு வந்து டிசீஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு. வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்பா. இப்போ animals that have their DNA manipulated to possess or express an extra gene is called transgenic animals. Animals இயல்பா அதுக்கு இருக்க ஜீனை விட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஜீனை நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா அதுதான் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, இந்த இதை நம்ம டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு பயன்படுத்துறோம் அப்படின்னா அதாவது நார்மலா ஒரு அனிமல்ஸ்ல இருக்கக்கூடிய டிஎன்ஏ சீக்வன்சஸை நம்ம மாத்துறோம். என்னென்ன அனிமல்ஸ்க்கு? டிரான்ஜெனிக் ரேட்ஸ், அதாவது ராபிட், pigs, sheep, cow, fish have been produced. இது எல்லாமே வந்து டிரான்ஜெனிக் அனிமல்ஸா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதில் 95% பார்த்தீங்கன்னா டிரான்ஜெனிக் மைஸை தான்ப்பா பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரீசன்ஸ் ஃபார் ப்ரொடியூசிங் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். இப்படி ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய அனிமல்ஸில் ஜீனை மாடிஃபை பண்ணி நம்ம ஏன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணங்கள் இருப்பா. ஃபார் ஸ்டடி ஆஃப் நார்மல் ஃபிசியாலஜி, அதாவது இப்போ நம்ம ஹியூமனில் ஏதாவது ஒரு ஜீன் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து ஒரு அனிமல்ஸில் போட்டு அதோட நார்மல் ஃபிசியாலஜி என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு. அதாவது டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் சர்வ் அஸ் மாடல்ஸ் டு ஸ்டடி ஜெனடிக்ஸ், அதாவது எப்படி அந்த ஜீன் ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத ஒரு அனிமல்ஸ்ல போட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ ரெகுலேஷன் அண்ட் டவுன் ரெகுலேஷன் ஆஃப் ஜீன்ஸ் அண்ட் தேர் கரஸ்பாண்டிங் எஃபெக்ட்ஸ் ஆஃப் பிசியாலஜி. அந்த ஜீன் வந்து எப்படி என்னென்ன பிசியாலஜிக்கல் ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ தே கிவ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த பயாலஜிக்கல் ரோல் ஆஃப் எ பர்டிகுலர் ஃபேக்டர் இன் த பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன ஃபேக்டர் அப்படின்னா இப்போ இன்சுலின் லைக் growth ஃபேக்டர். எஸ், இப்போ இன்சுலின் லைக் growth ஃபேக்டர். இப்போ இந்த ஃபேக்டரை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை ஒரு அனிமல்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி எப்படி இந்த ஃபேக்டர் ஆக்ட் ஆகுது, இதோட நார்மல் பிசியாலஜி என்ன, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லி. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்டடி ஆஃப் டிசீஸ் பா. அதாவது இந்த டிரான்ஜெனிக் அனிமல்ஸை பயன்படுத்தி தே ஆக்ட் அஸ் எ மாடல்ஸ் டு ஸ்டடி ஜெனடிக் பேசிஸ் டிசீஸ். அதாவது ஜெனடிக்கா என்னென்ன டிசீஸ் வருது அப்படிங்கிறத இந்த அனிமல்ஸை ஒரு மாடல் மாதிரி பயன்படுத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம்னு சொல்றாங்க. ஓகே, தீஸ் ஸ்டடிஸ் எய்ட் இன் ஃபைண்டிங் பாசிபிள் ட்ரீட்மெண்ட்ஸ் ஆஃப் டிசீஸ். அது மட்டும் இல்லாம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிசீஸ் காஸ் பண்ற ஜீனை ஒரு அனிமல்ஸ்க்கு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த டிசீஸ் வந்து எப்படி வருது அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணுவாங்க. These studies aid in finding possible treatments of the disease. எப்படி டிசீஸ் வருது அப்படிங்கிற டிசீஸ் காஸ் பண்ற ஜீனையும் அந்த அனிமல்ஸ்ல போட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அந்த டிசீஸ்க்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட், அதாவது இந்த ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அந்த டிசீஸ் சரியாகுதா அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ணலாம். அடுத்து டிரான்ஜெனிக் மாடல்ஸ் எக்ஸிஸ்ட் அட் வேரியஸ் ஹியூமன் டிசீஸ் சச்சஸ். ஹியூமன்ல காஸ் பண்ணக்கூடிய இந்த டிசீஸை வந்து ஒரு டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்க்கு காஸ் பண்ண வச்சு அதுக்கு பல ட்ரீட்மெண்ட் கொடுத்து எதுல சரியாகுதுன்னு பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேன்சர், cystic fibrosis and rheumatoid arthritis and Alzheimer's disease. பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் பா. இப்போ டிரான்ஜெனிக் அனிமல்ஸை பயன்படுத்தி ஹியூமனுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கெயின் பண்ணுறது. ஓகே, பயாலஜிக்கல் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா என்ன? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டிசீஸ் ஆஃபன் ரெக்வயர்ஸ் சர்டன் ப்ராடக்ட்ஸ் தட் ஆர் எக்ஸ்பென்சிவ் டு மேக். அதாவது சில ட்ரீட்மெண்ட்க்கு இருக்கக்கூடிய மெடிசின்ஸ் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும் நம்ம மேனுவலாக மேக் பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ் தட் ஹேவ் ஜீன்ஸ் கோடிங் ஃபார் தட் பர்டிகுலர் ப்ராடக்ட். அனிமல்ஸை பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற மாதிரி ஜீன்ஸை அந்த அனிமல்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்டை வந்து கெயின் பண்ணிப்பாங்க. இது மூலமாக நம்மளுக்கு காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹியூமன் புரோட்டீன் ஆல்ஃபா 1 ஆன்டிட்ரிப்சின் used to treat emphysema is isolated
associated by this method. Transgenic animalsல வந்து ஒரு டிஎன்ஏவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறாங்கப்பா. இந்த டிஎன்ஏ பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ஃபா-1 ஆன்டிட்ரிப்சின் அப்படிங்கிற புரோட்டீனை வந்து சிந்தசிஸ் பண்ற மாதிரி இருக்கு. இந்த புரோட்டீன் எதுக்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஃபைசீமா அப்படிங்கிற லங் டிசீஸை கியூர் பண்ணக்கூடியதா இருக்கு. இதே நார்மலா நம்ம மெனுவலா மேக் பண்ணும்போது அதோட காஸ்ட் எஃபெக்டிவ் அதிகமா இருக்கு. அதனால இந்த புரோட்டீனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஜீனை ஒரு அனிமல்ஸ்ல போட்டு அதுல இருந்து வரக்கூடிய ப்ராடக்டை வந்து வித்ட்ரா பண்ணி எம்ஃபைசீமா வந்து கியூர் பண்றாங்கப்பா. ஓகே, எம்ஃபைசீமாவை கியூர் பண்ண மாதிரியே ஃபினைல் கீட்டோனியூரியா அண்ட் சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸை கியூர் பண்றதுக்கான ப்ராடக்டையும் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ்ல இருந்து கெயின் பண்றாங்க. 1997ல ஃபர்ஸ்ட் டிரான்ஜெனிக் கவ் பேரு ரோஸ். இந்த கவ்வை பார்த்தீங்க அப்படின்னா ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ணி ஹியூமன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 2.4 கிராம் புரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி அந்த கவோட மில்கை வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மில்கில் பார்த்தீங்கன்னா ஹியூமனுக்கு தேவையான ஆல்ஃபா லாக்டால்புமின் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு, விச் இஸ் சூட்டபிள் ஃபார் ஹியூமன் பேபிஸ். அதாவது ஒரு வேக்சினை வந்து ஃபைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த வேக்சினை டைரக்டாக ஹியூமன்ஸ்க்கு வந்து பயன்படுத்த மாட்டாங்க. இந்த மாதிரி டிரான்ஜெனிக் அனிமல்ஸ், அதாவது ஹியூமனில் இருக்கக்கூடிய ஜீனை வந்து அப்படியே அந்த மைஸ்க்கு வந்து செலுத்தி அந்த மைஸுக்கு இந்த வேக்சினை போட்டு வந்து பார்ப்பாங்க இந்த வேக்சின் வந்து எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கா இல்லையான்ட்டு. எக்ஸாம்பிள், டிரான்ஜெனிக் மைஸ் ஆர் யூஸ் டு செக் போலியோ வேக்சின். அதாவது போலியோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஜீரோ போலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக போலியோ அட்டாக் வந்த குழந்தைங்களுக்கு வந்து கை கால் வந்து சரியாக வராது. ஸோ அதை வந்து எப்படி இவ்வளோ ஹைலி க்யூரபிளாக மாற்றினாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த போலியோ வேக்சினை கண்டுபிடிச்சு அந்த மைஸ்க்கு வந்து போட்டு பார்த்தாங்க. அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்போது தான் அது மங்கீஸு அதுக்கப்புறமேட்டு ஹியூமன்ஸ்க்கு வந்து இதை பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கெமிக்கல் சேஃப்டி டெஸ்டிங்ப்பா. இப்போ டிரான்ஜெனிக் அனிமல்ஸ் கண்டைன் ஜீன்ஸ் that make them more sensitive to toxic substance than non-transgenic. இதுக்கு என்னப்பா மீனிங்? இப்போ நார்மலாக வந்து ஒரு அனிமல்ஸ் இருக்குது. இப்போ நார்மல் மைஸ் இருக்குது, இதே டிரான்ஜெனிக் மைஸ் ஜீனை வந்து மாடிஃபை பண்ண ஒரு மைஸ் வந்து இருக்குது. இதுக்கு என்னப்பா அர்த்தம்? இப்போ நார்மல் மைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு கெமிக்கலுக்கு எந்த விதமான எஃபெக்டும் இல்லாமல் இருக்கலாம். எஸ், இப்போ டிரான்ஜெனிக் மைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அந்த கெமிக்கலுக்கு சென்சிட்டிவாக இருக்கக்கூடிய ஜீனை உள்ள வச்சு அந்த கெமிக்கலை வந்து அதுக்கு எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க. எக்ஸ்போஸ் பண்ணி அதோட டாக்ஸிசிட்டி வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்டிங் இன் சச் அனிமல்ஸ் ஹெல்ப் அஸ் டு அப்டைன் ரிசல்ட்ஸ் இன் லெஸ் டைம். கம்மியான டைம்லேயே வந்து இந்த கெமிக்கல் வந்து சேஃபா இல்லையா அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னாப்பா எத்திக்கல் இஷ்யூஸ் அசோசியேட்டட் வித் டிரான்ஜெனிக் அனிமல்ஸ். இது பாட்டுக்கு டிரான்ஜெனிக் அனிமல்ஸை நம்ம இஷ்டத்துக்கு வந்து பயன்படுத்த முடியாது. இதுக்குன்னு ஒரு எத்திக்கல்ஸ் இருக்குது, ஒரு மாரல்ஸ் இருக்குது. இப்போ இந்தியன் கவர்மெண்ட் ஹேஸ் செட் அன் ஆர்கனைசேஷன். இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைசேஷனை செட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு பேர் ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவல் கமிட்டி. இவங்க கிட்ட அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து இந்த மாதிரி டெஸ்ட் டிரான்ஜெனிக் அனிமல்ஸில் என்னென்ன நம்ம வந்து டெஸ்ட் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிறத அவங்க கிட்ட அப்ரூவ் வாங்கிட்டு தான் நம்ம வந்து பண்ண முடியும். விச் make decisions regarding validity of modified research and its use for public utility. இப்போ நம்ம ஏதாவது ஒரு அனிமல்ஸ்க்கு நம்ம ஜெனட்டிக்கா மாடிஃபை பண்ண போறோம் அப்படின்னா பிஃபோர் தட் நம்ம அதுக்கு அப்ரூவ் வாங்கணும். அந்த அப்ரூவ் ஆன கமிட்டி இது வந்து கேட்பாங்கப்பா ஜெனடிக் இன்ஜினியரிங் அப்ரூவ்டு கமிட்டி. இவங்க கிட்ட அப்ரூவ் வாங்கினதுக்கு அப்புறம் தான் நம்ம எந்த விதமான ஜெனடிக் மாடிஃபிகேஷன் ரிசர்ச்லயும் ஈடுபடணும். அதை பப்ளிசிட்டி பண்றதுனாலயோ இவங்களுடைய அப்ரூவ் இருந்தால் தான் நம்ம பப்ளிசிட்டி பண்ண முடியும். ஓகேவா? இப்போ மாடிஃபிகேஷன் which may result in the loss of biological significance of animals cannot go beyond regulations. அதாவது unpredictable results may be observed if these organisms are introduced in the natural ecosystem. ஆமா, இப்போ நேச்சுரல் ஈகோசிஸ்டம்ல நம்ம விடும்போது அன்பிரெடிக்டபிள் ரிசல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஜெனட்டிக்கலாக மாடிஃபை பண்ண ஒரு பிளான்ட் ஸ்பீசிஸை நம்ம வந்து சொசைட்டியில் அப்படியே வந்து க்ரோ பண்ண விட்டோம் அப்படின்னா இது வந்து அன்பிரெடிக்டபிள் ரிசல்ட்ஸ். மற்ற பிளான்ட்ஸினுடைய க்ரோத்தை இது வந்து சப்ரஸ் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் பேட்டன்ட்ஸ் ஃபார் transgenic varieties also create problems as many indigenous varieties are claimed by multinational companies as their own. Problems as many indigenous varieties are claimed by multinational companies as their own interventions. அதாவது என்னன்னா இப்போ அரிசி ஏதோ நம்ம நாட்டில் தான் விளையுது, ஓகேவா? அதில் விட்டமின் ஏ என்ரிச் பண்ணி நாங்கள் மட்டும்தான் அந்த அரிசியை விற்க முடியும், உங்களுக்கு அதில் எந்த விதமான பங்கும் கிடையாது, வேர்ல்டு வைஸாக சப்ளை பண்ணுறவங்களுக்கு நாங்கள் தான் சப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது பேட்டன்ட் ரைட்ஸ் வந்து வாங்கிக்கிறாங்க சில மல்டிநேஷனல் கம்பெனி. அதாவது
அதாவது அவருடைய மூலாதாரத்தை எடுத்து லிட்டிலா மாடிஃபிகேஷன் பண்ணி அவன் வந்து அதுக்கு ஓனர் ஆயிடுறான். இதான் பேட்டன்ஸ் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், எ நியூ வெரைட்டி ஆஃப் பாஸ்மதி வாஸ் கிளைம்ட் பை அன் அமெரிக்கன் கம்பெனி த்ரோ பேட்டன்டிங். அதாவது அதே மாதிரி 2 லட்சம் ரைஸ் வெரைட்டிஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குப்பா. பாஸ்மதியில் பார்த்தீங்கன்னா 27 வெரைட்டி ஆஃப் அரோமா டெக்ஸ்சரோட பாஸ்மதி ரைஸ் வந்து நம்ம இந்தியாவில் தான் விளையுது. இப்போ பாஸ்மதி ரைஸ் வந்து இந்தியாவில் தான் வந்து விளையுது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் நம்மக்கிட்ட நிறையா இருக்குது. அதாவது பழங்கால போயமாகட்டும், பழங்கால கவிதைகளாகட்டும், இதில் வந்து பாஸ்மதி ரைஸ் வந்து இந்தியாவில் தான் வந்து உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறதுக்கான எல்லா விதமான ஆதாரங்களும் நமக்கு இருக்குது. 1997 ஒரு அமெரிக்கன் கம்பெனி என்ன பண்ணுறா அப்படின்னா, இந்தியன் பாஸ்மதியை எடுத்து அதோட டுவார்ஃப் வெரைட்டியோட மிக்ஸ் பண்ணுறான். இது நான் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணேன், ஆக்சுவலாக அவங்க நாட்டிலே இது விளையாது, நான் தான் வந்து இதை ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஈவன் இந்த பாஸ்மதியை விற்கணும் அப்படின்னா வேர்ல்டு வைஸில் நான் தான் வந்து விற்கணும், வேறு யாரும் இதை விற்கவும் கூடாது, அதே மாதிரி இந்தியாவில் விற்கிறதுக்கும் என் மூலமாக தான் வந்து விற்கணும். பேட்டன் ரைட்ஸ் வந்து அமெரிக்கன் கம்பெனி வந்து வாங்கிருச்சு. இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ எப்படி பாஸ்மதி ரைஸே விளையாத ஒரு நாடு நம்ம நாட்டில் விளைஞ்ச பாஸ்மதியை எடுத்து அதில் செமிடுவார்ஃப் வெரைட்டிஸை கம்பைன் பண்ணி நான் தான் அதுக்கு ஓனருன்னு சொல்லி வேர்ல்டு வைஸாக நான் தான் அதை சப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, என்னையை தாண்டி நீங்கள் எங்கேயுமே இதை சேல் பண்ண முடியாது, உங்கள் ஊரில் விற்கணும்னாலும் நான் தான் விற்கணும், என்கிட்ட தான் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? இதுக்கு பேர் தான் பேட்டன் ரைட்ஸ் அப்படிங்கிறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, நீமன் டர்மரிக்னா என்னப்பா? இப்போ வேப்பிலையும் மஞ்சளும் இதெல்லாம் விளையாத நாடுகளே கூட இதிலிருந்து ஒரு சின்னதாக மாடிஃபிகேஷன் பண்ணி அதுக்கு தான் ஓனர்ஷிப் அப்படின்னு எடுத்துக்கிறது. விச் ஹேவ் பீன் யூஸ்டு ஃபார் ஏஜஸ் இன் இந்தியன் மெடிசனில் பழங்காலமாக நம்ம நீமும் டர்மரிக் தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஆர் ஆல்சோ மேட்டர்ஸ் ஆஃப் டிஸ்பியூட் ஃபார் பேட்டன் ரைட்ஸ். இவங்க எல்லாமே வந்து பேட்டன் ரைட்ஸை வந்து வாங்கிக்கிறாங்க. நம்ம இதில் விஜிலண்ட், அதாவது நம்ம இதில் விவரமாக இல்லை அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் எடுத்து அவன் ஒவ்வொரு பேட்டன் ரைட்ஸ் வந்து எடுத்துப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பயோபைரசி அப்படின்னா என்னப்பா? இப்போ யூஸ் ஆஃப் பயோ ரிசோர்சஸ் அப்படின்னா என்ன? நம்மகிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் வந்து பயன்படுத்திக்கிறாங்க வித்தவுட் ப்ராப்பர் ஆத்தரைசேஷன் ஃப்ரம் கண்ட்ரீஸ் அண்ட் பீப்புள் கன்சர்ன் வித்தவுட் காம்பன்சேட்டரி பேமெண்ட். அதாவது பயோ ரிசோர்சஸை மல்டிநேஷ்னல் கம்பெனி வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அந்த பர்டிகுலர் நாடுக்கோ இல்லை அதை சார்ந்த மக்களுக்கோ எந்த விதமான காம்பன்சேட்டரி பேமெண்ட், அதாவது அவங்களுக்கு எந்த விதமான ஷேரும் கொடுக்காம அவங்களே வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிறது, அதாவது நம்மளுடைய இயற்கை வளங்களை திருடுறது, அதுக்கு பேர் தான் பயோபைரசி அப்படிங்கிறது. இண்டஸ்ட்ரியலைஸ்ட் அண்ட் டெவலப்டு நேஷன்ஸ் ஆர் எக்கனாமிக்கலி ரிச். இப்போ பாருங்க அப்படின்னா, நிறைய இண்டஸ்ட்ரியோ ரொம்ப வளர்ந்த நாடுகள் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி ரிச்சாக இருப்பாங்க, பணக்கார நாடாக இருப்பாங்க. பட் பூவர் இன் பயோடைவர்சிட்டி, அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி இயற்கை வளங்கள் இருக்காது. வைல் ஆப்போசிட் ப்ரிவில்ஸ் ஃபார் டெவலப்பிங் நேஷன்ஸ். இதே டெவலப்பிங் நேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எக்கனாமிக்காக நிறைய இருக்காது, பட் பயோடைவர்சிட்டி அதிகமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ தேர்ஃபோர் டெவலப்டு கண்ட்ரீஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ட்ரெடிஷ்னல் நாலேஜ் அண்ட் ரிசோர்சஸ் ஆஃப் புவர் கண்ட்ரீஸ். இந்த புவர் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜ் இருக்கும். என்ன ட்ரெடிஷ்னல் நாலேஜ்? இந்த மெடிசன் சாப்பிட்டா இந்த டிசீஸ் வந்து க்யூர் ஆகும் அப்படின்ட்டு அதை அந்த மல்டிநேஷ்னல் கம்பெனிக்காரங்க பயன்படுத்திக்கிறது. அதாவது அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் நாலேஜை வந்து திருடி அந்த மெடிசன்ஸை வந்து அவங்க வேர்ல்டு வைஸாக சப்ளை பண்ணி நிறைய லாபம் வந்து எடுத்துக்கிறது, அதை கமர்ஷியலைஸும் பண்ணுறாங்க. ஆனால் அந்த சார்ந்த மக்களுக்கோ அந்த சார்ந்த நாட்டுக்கோ எந்த விதமான பொருளாதாரமோ எதுவுமே அவங்களுக்கு பண்றது கிடையாது. ஓகேவா? மேட்டர் ஆஃப் இன்ஜஸ்டிஸ்னா என்ன? இது நியாயமே கிடையாது. Since inadequate compensation and benefit sharing is given to poorer countries in return. அதாவது inadequate compensation, அவங்களுக்கு தேவையான பணமும் கொடுக்கறதில்ல, பெனிஃபிட்டும் அவங்களுக்கு ஷேர் பண்றதில்ல. Therefore steps should be taken by developing countries to prevent this exploitation. இந்த மாதிரி இயற்கை வளங்களை திருடுற மல்டிநேஷனல் கம்பெனிக்காக நிறைய டெவலப்பிங் கண்ட்ரிஸ் வந்து இப்பதான் ஸ்டெப் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. என்னலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the Indian Parliament has recently introduced Second Amendment of Indian Patents Bill to deal with these issues. The Indian Parliament பார்த்தீங்கன்னா has recently cleared the Second Amendment, அதாவது இந்தியன் பேட்டன் பில்ஸ். இந்த மாதிரி வந்து இயற்கை வளங்களை திருடுறவங்களுக்காக பேட்டன் ரைட்ஸ் வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து இப்போதான் பாஸ் பண்ணியிருக்காங்க. அது இந்தியன் பேட்டன் பில்ஸ் that take such issues into consideration. இப்போதான் வந்து இதை கன்சிடருக்கு எடுத்திருக்காங்க, இன்க்ளூடிங் பேட்டன் டேர்ம்ஸு. இப்போ வெளிநாடு கம்பெனி ஏதாவது வருது அப்படின்னா அவங்க என்னென்ன பேட்டன் டேர்ம்ஸ் சொல்கிறாங்க, அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் அண்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இனிஷியேட்டிவ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தட்ஸ் ஆல் அபவுட் பயோடெக்னாலஜி அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன்ஸ். வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.